தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் தான் அதை வந்து வெளியிடணும். நாங்கள் பேசினதில் ஒருமித்த கருத்து, அந்த ஒருமித்த கருத்து என்னவென்றால் தொகுதி சீரமைப்பு என்பது எந்த வகையிலும் தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடாது. பாராளுமன்றத்தை உறுப்பினர்களை உயர்த்துவதில் எங்களுக்கு எதிர்ப்பு உண்டு. 543 பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த 543க்குள்ளே தமிழ்நாட்டுக்கு இருக்கின்ற 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. நீங்கள் வந்து பாராளுமன்றத்தை 815ஆகவோ 850ஆகவோ உயர்த்தி அதே ரேஷியோவை நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலும் அந்த பாராளுமன்றம் எந்த விதமான பயனும் அளிக்காது. ஏற்கனவே 543 பேருக்கே பேசுறதுக்கு நேரம் கிடையாது. இதை 850 பேரோ 815 பேரோ பாராளுமன்றத்தில் இருந்தாங்கன்னா யாருக்கும் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காது. நீங்கள் இந்த பாஜக அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாராளுமன்றம் கூடுற நாட்கள் குறைந்து கொண்டே போகுது. இந்த குறைந்து கொண்டு போகின்ற பாராளுமன்றத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை கூட்டினீங்கன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் எந்த வகையிலும் பேசுவதற்கு வாய்ப்பே கிடைக்காது. அது ஒன்றும் குவாலிட்டி ஆஃப் டெமோக்ரஸி வில் நாட் இம்ப்ரூவ் வித் அ லார்ஜர் பார்லிமெண்ட். We are very clear that the number of parliamentarians in India in the Lok Sabha must be frozen at 543. This freeze must continue and the distribution among the states in the same ratio as it is today must continue, and Tamil Nadu must have 39 members within a 543 member house. Sir, what do you think about DMK boycotting this meeting? See, this is an issue which is beyond politics. This is an issue which is about the rights of Tamil Nadu and our representation in the Union of India. It's unfortunate that they do not participate in a meeting like this. While the DMK voted against this bill last time, the circumstances have not changed. I hope they will adhere to the same principle again. Sir, இப்ப திமுக இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்ணுறதுக்கு அதுலேயே அந்த ட்ராப்பில் அவங்க உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சொல்கிறேனே, இந்த விஷயம் வந்து அரசியல் ரீதியாக பார்க்கக்கூடாது. இது வந்து தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்கள் பார்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது வந்து ஒரு அரசியல் கோணத்தில் கட்சி கோணத்திலும் பார்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து.